தமிழ்நாடு சட்டமன்றம் முதல்வர் விஜய் சினிமால வந்தவர், எதிர்கட்சி தலைவர், அவர் குடும்ப பாரம்பரியம் அரசியலா இருந்தா கூட அவரும் சினிமால படம் நடிச்சிருக்காரு. ஓகே ஓகே இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க இன்னொருத்தரும் நாடு அப்படின்றாரா? ரிமோட் கவுண்டர் நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே சரி ஓகே. இப்ப என்னன்னா நானும் உள்ள வருவேன் அப்படிங்கிறாரு அவரு. இன்னைக்கு வேற ஒருத்தர் நான் வெளியே போறேன் அப்படின்னு போனவரு திரும்ப வந்துட்டாரு. அவருக்கும் உங்க சட்ட கலருக்கும் கூட சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் பத்தி ஷோக்குள்ள போய் பேசுவோமா? ஓகே. வெல்கம் டு தி பெர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் மன்சிவி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழ்நாடு சட்டமன்றம் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே முதல்வர் விஜய் சட்டமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவைக்குள்ள நடுப்பகுதி வணக்கம்லாம் சொல்லிட்டு போவாரு. இன்னைக்கு அது மிஸ்ஸிங். ஏன்னா வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாரு. அதை பத்தி அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு முதல்ல விவாதத்துல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். வழக்கம் போல சபாநாயகர் JCT பிரபாகர் திருக்குறளை சொல்லி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு விவாதத்தை தொடங்கி வச்சவர் யாருன்னா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம். 3 முறை முன்னாள் முதல்வர். அதை சொல்லிதானே ஆகணும். அவர் பேசுறப்ப இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல, பேரை மட்டும்தான் மாத்தி வச்சிருக்கீங்க, நீங்க தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே நிறைய நீங்க சொன்னீங்க, அதை கொண்டு வருவோம் இதை கொண்டு வருவோம்ட்டு, எந்த விதமான அறிவிப்புமே அதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாரு. உடனே அவை முன்னவர் செங்கோட்டையன் எழுந்திருச்சு, மக்கள் எல்லாரும் எங்க ஆட்சியை தூய ஆட்சின்னு சொல்றாங்க, மக்கள் கொண்டாடுற பட்ஜெட்டா இது இருக்கு, இருந்தா கூட இப்படி சொல்றது ஏற்புடையது கிடையாது, ரொம்ப போன இடத்துக்கு ரொம்ப துதிப்பாட வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற விட்டாரு. துதிப்பாட வேணாம்னே அவருக்கு கோபம் வந்துருச்சு. முதல்ல துதிப்பாட ஆரம்பிச்சதே நீங்க தானே, முதல்ல நீங்க தானே ட்ராக் மாதிரி அங்க போனீங்க, இடத்த ஃபர்ஸ்ட் மாத்திக்கிட்டதே நீங்க தான் அப்படின்னு சொல்ல உடனே ராஜ்மோகன் எழுந்திருச்சாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இடம் வேணா மாறி இருக்கலாம், படம் உங்க சட்டப்பையில இதயத்தில் இருக்கிற படம் கூட மாறி இருக்கு. ஆனா எங்க முதல்வர் செங்கோட்டையன் பாக்கெட்ல இருக்கிற அந்த நிழல் படத்தை அப்படியே வச்சுக்கோன்னு சொன்னாரு, ஜெயலலிதா படத்தை வச்சுக்கோன்னு சொன்னாரு. அதான் எங்க முதல்வர், அதான் எங்க செங்கோட்டையன் மாதிரி பேசினாரு. உடனே O பன்னீர்செல்வம் பதில் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் நான், பெரியார், அண்ணா, கலைஞர், அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா, ஸ்டாலின், அந்த வழியை நான் பின்பற்றுறேன். நான் இடமெல்லாம் மாறவே இல்லை, திராவிட கொள்கையில இன்னும் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு ஜனம் வந்துருச்சு, உங்களை 3 முறை முதல்வர் ஆக்குனது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா அவங்க படத்தை நீங்க தூக்கிட்டேன்னு ஒரு பாயிண்ட் கூட வச்சிருந்தாரு. உடனே சலசலப்ப மாற சபாநாயகர், எப்பா இதுக்கெல்லாம் நீங்க பட்ஜெட் மீதான விவாதம், அதை பத்தி மட்டும் தான் நீங்க பேசணும், பாக்கிறதுக்கெல்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாரு. ஆமா, செங்கோட்டையன் பேசினதுல கூட அவை குறிப்புல இருந்து அதை நீக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. சோ இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இடையில முதல்வரும் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஆமா, அதே மாதிரி அதற்கு பிறகு அந்த நீட் எதிர்ப்பு மசோதாவை தாக்கல் பண்ணாரு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். ஆமா, அந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே தனி தீர்மானம்லாம் கொண்டு நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில இருந்து மத்திய அரசுக்கு அழுத்தம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எதுக்குமே அவங்க பணியலை. இப்ப திரும்பியும் இந்த புதிதாக தாவேகா அரசும் அதை பண்ணியிருக்காங்க. அமைச்சர் அருண்ராஜ் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த தீர்மானத்தை முன்மொழியும் போது, நீட் தேர்வு அப்படிங்கிறது அந்த சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்கு பதிலாக அதிகப்படுத்திக்கிட்டு தான் போகுது. இது பணம் வச்சிருக்கிறவங்க, அதுவும் அந்த மையங்கள், இதை சொல்லித்தர பயிற்சி மையங்கள் தான் பெருகிக்கிட்டே பலனடையுதே தவிர இதனால ஏழை மாணவர்கள், விவசாயிகளோட பிள்ளைகளுக்கு எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இதை தீர்க்கமா எதிர்க்குது தமிழ்நாடு அரசு. மாநில சுயாட்சிக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் ஒன்றிய அரசு அப்படிங்கறத சொல்லி அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருந்தாரு. இது கிட்டத்தட்ட எல்லா உறுப்பினர்களுமே ஆதரிச்சு பேசியிருந்தாங்க. திமுக ஆதரிச்சிருந்தாங்க, அதிமுகல இருந்து கூட ஆதரவு வந்துருந்துச்சு. திமுக ஆதரிச்சிருந்தாங்க. பட் பேசுறப்ப அதுக்கு காரணம் யாரு தெரியுமா, நீங்க என்ன பண்ணீங்க, டிவிக்கு என்ன பண்ணீங்க, நிறைய கேள்விலாம் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்ப கூட அந்த CJP போராட்டத்துக்கெல்லாம் நீங்க இப்ப ஆதரவுலாம் கொடுக்கவே இல்லையே அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனான்னு சொல்லி ரமேஷ் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஆதரிச்சு உட்காருங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பு காட்டினார் சபாநாயகர். திமுக சார்பா உடனே ஆதரிச்சு மட்டும் பேசிட்டு உட்கார்ந்தாங்க. ஆமா, இதுல ஒரே ஒருத்தர் எனக்கு இதுல இஷ்டம் இல்லைங்க, விருப்பம் இல்லைங்க, ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீடு எடப்பாடி கொண்டு வந்தாரு, அதனால அரசு பள்ளி மாணவர்கள் கூட இதுல பயனடைகிறாங்க, நீட் வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு அந்த ஒரே ஒரு MLA, பாஜக MLA போஜராஜன் சொன்னாரு. சொல்லிட்டு வெளிநடப்பு பண்றேன்னு போன வேகத்துல திரும்ப உள்ள வந்துட்டாரு, தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, சபாநாயகர் வேற கேட்டாரு, நீங்க திரும்ப வெளிநடப்பு பண்றேன், நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா
என்னப்பா ஆதரிக்கிறீங்களா நீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சிரிப்பலை வந்தது. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு தனி தீர்மானமும் அமைச்சர் ராஜ்மோகன் வந்து முன்மொழிஞ்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, அந்த FCRA ஆக்ட், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்ல சில சட்ட விதிமுறைகள்லாம் மாற்றி ஒரு மசோதா வந்து மத்திய அரசு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள், அதே மாதிரி தன்னார்வ நிறுவனங்கள், இவங்களுக்கெல்லாம் வர அந்த ஃபண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, திட்டமிட்டு இது பண்றாங்க, அதனால நன்மை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது அதை ஏன் தடுக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாடு அரசு பதிவு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்மானம் வந்து இருந்தது. அதையுமே எல்லா கட்சியினருமே ஆதரிச்சாங்க. அதுல அதிமுக மட்டும் டிஃப்ரெண்டா ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. அதுல வந்து நாங்க வேணான்னு சொல்லல, வேணும்னு சொல்லலைங்கிற மாதிரி, இன்னும் மத்திய அரசு அதை முன்மொழிஞ்சிருக்காங்க, அவ்வளவுதானே, இன்னும் வரல, இல்ல சிறுபான்மையினருக்கு பாதிப்பு இல்லாம வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஒரு மையமான இடத்தை பிடிச்சிருக்காங்க அதிமுக இந்த மசோதாவில். என்டிஏல வேற இருக்காங்கல்ல. அதே மாதிரி பாமக சார்பா அன்புமணி ராமதாஸை குறிப்பிட்டு வந்து பேசினாங்க. நீட் எதிர்ப்பு மசோதாவில் சௌமியா அன்புமணி, உலகத்துக்கே தெரியும் அன்புமணி ராமதாஸோடைய மகிமை என்னது, ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் தெரியலையே அப்படிங்கிற ஆதங்கத்தை வந்து பதிவு பண்ணாங்க. சர்வதேச அளவுல அவர் புகழ் பறந்துச்சு அவர் அமைச்சரா இருந்த போது. எந்த அந்த வழக்க சொல்றாங்களா, ஒரு வழக்கு அதை சொல்லல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவர் பல விருதுகளை வாங்கியிருந்தாரு. அந்த 108 ஆம்புலன்ஸா இருக்கட்டும், அவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த போது நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கு அமெரிக்காலாம் விருது கொடுக்கும்போது எழுந்து நின்று கைதட்டாங்க. சர்வதேச அளவுல அவர் புகழ் தெரியுது, பட் இங்க நாங்க 4 சீட்டு 6 சீட்டுங்கிற ரேஞ்சில தான் இருக்கோங்கிற மாதிரி தான் அவங்களோட வேதனையை பதிவு பண்ணி. இந்த சீட்டு ஆதங்கத்தை சட்டமன்றத்துல கூட பதிவு பண்றாங்களா? சீட்டெல்லாம் அவங்க நம்பர்லாம் சொல்லல, இங்க யாருக்கும் தெரியல தமிழ்நாட்டுல அந்த பெருமை அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் பேசுறப்ப கேப்டன் அவர்கள், கேப்டன் அப்படிங்கிற வார்த்தையும் அடிக்கடி வந்து பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு வந்து சபையில இருந்துச்சு பிரேமலதா பேசுறப்ப, மாண்புமிகு சபாநாயகர், முதல்வர், எதிர்கட்சி தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு ஊழியர்கள், கேமராமேன், அவங்க வரைக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேமராமேனை விடுற மாதிரி இல்ல, தனியா நான் ஏதாவது தெரியணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி லைவா டெலிகாஸ்ட் பண்றீங்க, அதுக்கு வந்து நன்றி. அதே மாதிரி கேமராமேனுக்கு நான் ஷிஃப்ட் படி மாத்துங்க நான் கோரிக்கை வச்சிருக்கேன், அதுக்கும் மாத்திக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கும் ஒரு பெரிய நன்றி. கேமராமேன் ஃபுல் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க போல தெரியுது பிரேமலதா விஜயகாந்த். அதே மாதிரி நேத்து வந்து அந்த தமிழ் தாய் வாழ்த்து அந்த தீர்மானத்தை என்னால பேச முடியாம போச்சு, அதுக்கும் சேர்த்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு 3 தீர்மானங்களையும் ஆதரிச்சு வந்து பேசினாங்க. அப்புறம் அனிதா இறுதி சடங்கப்ப முதல்ல போய் நின்னது வந்து கேப்டன் தாங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க. தமிழ் தாய் வாழ்த்துலயும் கேப்டன் பேரை வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் லென்த்தா பேசுறதுனால சபாநாயகர் எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து முடிங்க, சுருக்கமா பேசிட்டு உட்காருங்க, ஆதரவு தெரிவிக்கணும் மட்டும் உட்காருங்கன்னு தான் சொன்னாங்க. பல உறுப்பினர் அப்படி பேசுறதே இல்லை, லென்த்தா பேசுறாங்க. குறிப்பா காங்கிரஸ் அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசுறப்ப இந்த நீட் எதிர்ப்பு மசோதாக்காக காமராஜர் காலத்துக்கு போயிட்டாரு அவரு. இங்க இருந்து வந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகுங்க, டக்குன்னு முடியும். ஆனா காமராஜர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் இடையில ஒரு 50 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இல்லை, அதனால அதை விட்டுட்டு இங்கதான் வந்தாகணும். அதுக்கப்புறம் நான் இப்ப அமைச்சரா இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில பேர் வந்து புறாமப்படுறாங்க மாதிரி சில கருத்துக்களை சொன்னாங்க. வந்து பயங்கர சவுண்ட் திமுக சைட்ல இருந்து. உடனே வந்து எந்திரிச்சா நின்னாங்க, சபாநாயகர் சொல்றாரு இங்க பாருங்க, யாரும் எந்திரிச்சா நிக்க கூடாது, அவையில பேசாம உட்காரணும், அவ்வளவுதான் அப்படின்னு உடனே ஆதரிச்சு வந்து உட்கார்ந்தாங்க. பட் சபாநாயகர் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு. திடீர்னு பாக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காருங்க நான் சொல்றேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாரு. 2 சைடையுமே ஒரு மாதிரி ஈக்குவலா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கு நம்ம லைவ்ல பாக்குறதுனால. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த லைவ்ல போடுறது வந்து கொஞ்சம் திமுகவுக்கு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏவா வேலு வந்து எந்திரிச்சிட்டாரு. இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க இப்ப அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன், முன்னாடி எல்லாம் வந்து லைவ் வராது, ஏன்னா நாங்க போட மாட்டோம், அவை செய்தி எல்லாம் வந்து வராது, அவை குறிப்புல இருந்து நீக்கினா நீங்க பின்னாடி போய் ஆலோசிச்சு இதை நீக்கலாமா வேணாமான்னு பண்றதுக்குள்ள இது லைவ்ல எல்லாமே போயிடுது, அதனால திரும்ப கூட ரீடெலிகாஸ்ட்லாம் பண்ணுவாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு போல. அதனால உடனுக்குடன் நீங்க முடிவெடுக்கணும், உங்களுக்கு ஆர்டர்லாம் நான் போட முடியாது, ஒரு கோரிக்கையா நான் வைக்கிறேங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. பிரச்சனையா இருக்குங்கய்யா. நேத்து கூட ஒரு பிரச்சனை, மரிய வில்சன் வந்து அவர் பேசுறப்ப தமிழ் உச்சரிப்பு சரியா இல்லைன்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏக்கள் சொல்ல, அது பெரிய சர்ச்சையா வந்து மாறினது. மதிமுக டு திமுக, அவர் திமுக சின்னத்துல தான் நின்னாரு ராசேந்திரன். அவர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க வந்து ஆங்கில புலமை உங்களுக்கு நல்லா இருக்கு, இருந்தாலும் தமிழ் புலமை நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்லாம் அதை பறைசாற்ற வகையில பேசுறாரு, நீங்களும் வந்து கொஞ்சம் தமிழ்ல வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும், சில சொற்றொடர்களை விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து சொன்னாரு. ஒரு நல்ல விஷயம் தான் எடுத்து சொன்னாரு. ஆனா பட் கோவப்பட்டாரு நிதி அமைச்சர் மரிய வில்சன். ஆமா, அவர் வந்து யாரும் எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண வேணாம், யாரும் வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்க வேணாம், கேலி பண்றீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேலி பண்றீங்களா. அவர் பேசுறப்ப நான் படிச்சது இரக்கத்தின் மொழி, நான் வந்து பைபிள் படிச்சிருக்கேன்,
எத்தனை தமிழ் படிச்சாலும் சில பேர்னால தெரிந்து கொள்ள முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு சட்டமன்றத்துக்குள்ளார. அதே மாதிரி அன்பு, அமைதி, கருணை இதான் நான் கத்துக்கிட்டது அப்படின்லாம் சொன்னாரு. இப்போ சோசியல் மீடியால எடுத்து போட்டு அந்த உருட்டுக்கட்டை எடுத்துட்டு போவாப்ல சொந்த சகோதரி அடிக்கிறதுக்காக, சகோதர மனைவி அடிக்கிறதுக்காக போனார்ல, அமைதி மொழி. இதுதான் உங்களுடைய அமைதி மொழியா, கருணை வந்து மொழியா, அன்போட மொழியான்னு கேக்குறாங்க. அமைதி மொழியை அங்க கொஞ்சம் கோபமா தான் வந்து சொன்னாரு. பட் என்னன்னா மதத்தையும் ஒரு மொழியையும் கம்பேர் பண்ணி அது வந்து எப்படி பேச முடியுங்கிறதும் ஒரு விவாதமா மாறி இருக்கு, விமர்சனமாவும் மாறி இருக்கு. இன்னொன்னு வந்து கிறிஸ்துவ மதமே என்ன சொல்லுது, கிறிஸ்துவ மதம் மட்டும் இல்ல, இந்து மதம், இஸ்லாம் மதம், புத்த மதம், எல்லா மதம் என்ன சொல்லுதுன்னா அன்பை தான் போதிக்க சொல்லுது, கருணை தான் போதிக்க சொல்லுது. எங்கேயுமே பகைமை உணர்வை தூண்டுற மாதிரியோ இல்ல வன்முறையில் இறங்குற மாதிரி எந்த மதமும் சொல்லவே இல்லை. தமிழ் இலக்கியங்கள் கூட அப்படிதான் நமக்கு இருந்திருக்கு. இப்ப இயேசு பிரான் என்ன சொல்றாரு, சிலுவையில் அடிக்கிறாங்க அவரை, பகைவருக்கு கூட அன்பை செலுத்துங்கன்னு தான் சொல்றாரு. இவர் சகோதரருக்கே அன்பு செலுத்த மாட்டேங்கிறாரே. ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தை, ஒரு கணத்துல அற வாங்கினா இன்னொரு கணத்துல அற வாங்குவாங்கலாம் அப்ப சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு டைம் பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேன் வரியவில் சார். ஆமா, அதனால வந்து அது ஒரு சர்ச்சையா போச்சு. அது சட்டமன்றத்துக்கு வெளியேயும் சட்டமன்றத்துக்கு வர முடியாத நயினார் நாகேந்திரன் கூட எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவ மதம் அவருக்கு பிடிக்குது ஓகே, பட் எப்படி தமிழை வந்து கம்பேர் பண்ணலாம், அவரு நிச்சயம் மன்னிப்பு வந்து கேட்டே ஆகணும், இது நிச்சயம் வந்து முறையற்ற ஒரு செயல். தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, காலையில தான் தமிழை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு மசோதாவை நிறைவேற்றுறாங்க, ஆனா மதியம் மேல பாக்குறப்ப தமிழ்ல வந்து ஏதோ தமிழ்ல அன்பே இல்லாத மாதிரி விஷயம் வந்து அமைச்சரே வந்து சொல்றாரு. அவங்க வாயில மட்டும் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கையில அவங்களுக்கு எல்லாம் பேச தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன். வா 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 சரி ஓகே. கிறிஸ்தவ மொழியை பத்தி கிறிஸ்தவ மதத்தை பத்தி அங்க பேசுனதுனால நயினாரும் தமிழிசை கிளம்பிட்டாங்க. அவங்க சட்டமன்றத்தையே நாங்க வரலன்னா கூட பரவாயில்ல, குரல் ஒழிக்கணும். ஹெச்ராஜா எதுவும் ஆதார் கார்டு எடுத்துட்டு வரலையா? அவர் வந்து படத்துல நடிக்கல பிஸியா இருக்காப்புல, செய்யாதே. ஆமா, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு. சரி, இதுக்கப்புறம் வந்து விவாதத்துல இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பேசினாரு. அவர் பேசும்போது நீங்க பஸ் வாங்குறேன்னு சொல்றீங்க, எல்லாத்தையும் ஏசி பஸ்ஸெல்லாம் விட முடியாது, அது நடக்காத காரியம்னு சொல்ல, இது மக்களாட்சி, நாங்க பண்ணி காட்டுவோம், அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு தமிழன் பார்த்திபன் அமைச்சர் எந்திரிச்சு பேச அது ஒரு மாதிரி விவாதம் போச்சு. இதுக்கிடையில அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2017 வரையும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த வரையும் இங்க நீட் இல்ல, சிஏஏ இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, அதுக்கப்புறம் உள்ள அதிமுக ஆட்சி காலம் உண்மையான அதிமுக ஆட்சி காலமே இல்லைன்னு சொன்னோன்னே எடப்பாடி அன்கோ எந்திரிச்சு முன்னாடி வந்துட்டாங்க, எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அமளியில ஈடுபட்டாங்க. சோ அப்படிதான் அவை வந்து போய்கிட்டு இருக்கு. அது இல்லாம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா எல்லா கட்சிக்குமே பொருந்தும், ஜெயிக்கணும்னா 6000 பேர் வேலை பார்க்கணும், இரவு பகல் பாராம கண்ணை ஒழிச்சு வேலை பார்த்தா அந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க, இது பண்றப்போ தொண்டர்களுடைய மனம் புண்படாதான்னு சொல்லிட்டு அவர் புண்பற்ற நெஞ்சத்தை சட்டமன்றவங்க ஆத்திக்கிட்டு இருந்தாரு அவரு. ஆமா, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பட் எதிர்த்தரப்புல உட்கார்ந்துருந்த சில பேர், நாங்களே பிரச்சாரம் பண்ணலங்க, எங்க ஒரு தலைவர் முகத்துக்காகவே எங்களுக்கு விசில்ல ஓட்டு போட்டாங்கிற மாதிரி சில பேர் அதை வந்து ரிசீவ் பண்ணிருப்பாங்க. ஆமா, இப்போ நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்ட விஜயுமே பெருசா அவர் பேசவே இல்லை இன்னைக்கு, ஜஸ்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு மட்டும் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு முதல்வர். ஆமா, இன்னைக்கு காலையில வந்து முதல்வர் வந்து அந்த நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னன்னா, போதையில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு தான் போயிருந்தாரு. சென்னையில மாநில கல்லூரியில நடந்த இந்த விழால வந்து உறுதிமொழியையும் வந்து வாசிச்சாரு. அங்க நிறைய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், காவல்துறை அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த இயக்கம் வந்து அதுக்கடுத்து போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படின்னு வந்து காவல்துறை நம்புறாங்க. இன்னைக்கு முதல்வர் கண்ணு முன்னாடியே வந்து நிறைய சென்னையில, கோவையில, தஞ்சாவூர் இங்கெல்லாம் உள்ளிட்ட பகுதிகளில் கிலோ கணக்கில் பிடிச்ச அந்த போதைப் பொருள்லாம் அங்கே வந்து எரிக்கிற காட்சிகளும் வந்து அங்கே ஒளிபரப்பப்பட்டுச்சு. ஆமா, இந்த விழாவில் வந்துட்டு ஒரு சின்ன பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருந்தான், அந்த பையனை தூக்கிக்கிட்டாரு முதல்வர் விஜய் ரசிகர்கள் கியூட் மூமெண்ட்லன்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரீல்ஸா. ஓகே, அவங்களுடைய கோட்டா இன்னைக்கு வந்து முடிஞ்சது. சட்டமன்றத்துல குறிப்பா வந்து டிவிகேக்கு ஏதாவது அஃபென்ஸா வந்து பேசுறப்ப அதுக்கு வந்து தடுத்து நிப்பாட்டுற கேடயமா இருக்கிறது பாக்குறப்ப ராஜ்மோகன், ஆதவ அர்ஜுனா இவங்க 2 பேர், அப்புறம் நிர்மல்குமார், இந்த 3 பேர் தான் தாக்கி பிடிக்கிறாங்க. மற்றபடி அங்கிருந்து எதிர்வரிசையில் இருந்து திமுக அதிமுக மாறி மாறி குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க. பட் இவங்க 3 பேர் தான் வந்து கேடயமான தடுத்து நிப்பாட்டுறாங்க அதை. ஆமா, நம்ம வந்து முன்னாள் முதல்வர்களா இருந்த ஜெயலலிதா, கருணாநிதி அவங்க காலத்தோடய அந்த ஸ்பாட்ல எந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க. முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதாவும் சரி, கலைஞர் கருணாநிதியும் சரி. அதுக்கப்புறமே நம்ம அதை பெருசா பார்க்கல, இந்த எழுதிட்டு வராங்க பதில் அப்படின்னு சொல்லி பார்த்துதான் ஸ்டாலின் வந்து வாசிப்பாரு. எடப்பாடி சில பதில சொல்லுவாரு, ஆனா அந்த பதில் வந்து நமக்கு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி தான் ஒரு பதில் சொல்லுவாரு. ஸோ சட்டமன்ற மரபுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ வேற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு. ஆமா, எழுதி படிக்கிற மாதிரி மாறி இருக்கு. பட் ஆனா சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாம தான் டெய்லி வந்து போகுது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் டிவிகே எம்எல்ஏகளால ஒரு சர்ச்சை வந்து ஏற்பட்டு இருக்கு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அது எங்க அப்படின்னா தேனி பக்கம்
தேக்கடி அங்கதான் வந்து அந்த முல்லை பெரியாறு மதகு வந்து இருக்கு. ம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாசம் தான் வந்து தேக்கடில இருந்து தண்ணி வந்து திறந்து வைப்பாங்க. அப்ப பாக்குறப்ப அங்க தேனியோட எம்எல்ஏக்கள் ம். இந்த வருஷம் பாக்குறப்ப கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா, அப்புறம் தேனி எம்பி தங்கத்தமிழ் செல்வன், அப்புறம் பெரியகுளம் எம்பி சபரி ஐயநாதன், ம். இவங்கெல்லாம் வந்து அங்க போயிருக்காங்க. அங்க போறப்ப ஒரு வீடியோ காட்சி எடுத்து ட்ரோன் காட்சி எடுத்து வெளியிட்டு இருக்காரு, சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு சபரி. ம்ஹும். இப்ப அது கேரளா வனத்துறை அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு விசாரிக்க போறாங்களாம், காவல்துறை விசாரிக்க போறாங்களாம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஓபிஆர் அவருடைய ஐயாவோட மகனா? ட்ரோன் காட்சிகள் விட்டப்ப, ட்ரோன் காட்சிகள் வெளியானப்ப வழக்கெல்லாம் கூட வந்து போட்டாங்களாம். ம்ஹும். அதற்கு பிறகு அந்த பக்கம் வர்றதுக்கு தடை வச்சிருக்காங்களாம். யார் ஓபிஆர் வர்றதுக்கா இல்ல ட்ரோன் வர்றதுக்கா? பத்திரிகையாளர்கள் போறதுக்கு, பொதுமக்கள் போறதுக்கு, யாருமே வர்றதுக்கு அந்த பகுதியில் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. ம்ஹும். ஏன் அப்படின்னா அந்த பகுதியில தான் புலிகள் காப்பகம் வந்து இருக்கு. ஓகே. அதாவது வனவிலங்கு எல்லாமே இருக்கு. அச்சுறுத்தல் வகையில் நடந்து கூடாதுன்னு புரோட்டோகாலுமே இருக்கு. ம்ஹும். அதை மீறி போன ஓபிஆர் காலத்துல பண்ணதுனாலதான் இப்ப அந்த ஷெட்டர் வரைக்கும் வர்றவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ம்ஹும். இப்பயும் வந்து ரீல்ஸ் வந்து போட்டிருக்காங்கல்ல, ஆமா. போட்டோடனே கேரளா வந்து கடுப்பாயிட்டாங்க. இப்ப 2 மாநிலத்துக்கு ஒரு நல்ல உறவு இருக்குன்னு நாங்க விரும்புறோம், ம். அதனால இதை நாங்க கேஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணல. பொதுப்பணித்துறைக்கும் நீர்வளத்துறைக்கும் கடிதம் வந்து எழுதியிருக்காங்க, கூட்டணியில இருக்கோம் வேற அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணக்கூடாது, ம். பண்ணோம்னா நடவடிக்கை நாங்க எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நாங்க விசாரிக்க தான் போறோம்னு சொல்றாங்க. ம். பட் சபரி எம்எல்ஏ கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு உள்ள போய் படம்லாம் காட்டுறாரு. அவர் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக தானே அதெல்லாம் போட்டிருக்காங்க. பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அது வந்து அந்த தேக்கடியில் வர நீருங்கிறது 5 மாவட்டத்துக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும். அது ம். விவசாயிகளா இருக்கட்டும், குடிநீருக்கா இருக்கட்டும், பல வகையில அதை பூர்த்தி செய்யற ஒரு விழா அது. ம். அதுல போயிட்டு நாங்க ரீல்ஸ் எடுக்க போறோம், அதை எடுக்க போறோம், அதை எடுக்க போறோங்கிறது மாநில அளவுக்கு பிரச்சனை உண்டு பண்ற அளவுக்கு பண்ணிருக்காங்க. ஆமா, 2 மாநிலத்துக்கே பிரச்சனை வந்திருக்கு. அதே மாதிரி இப்ப கோயில்ல எல்லாம் செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து இந்து அறநிலையத்துறை சார்பில் செல்போன் எடுத்துட்டு போக கூடாதுன்னு ஒரு உத்தரவு வந்து வந்திருக்கு. பார்த்தா அங்கேயும் போய் ரீல்ஸ் எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆட்கள்னு சொல்லி தாவேக்கா அரசு அப்படி பண்ணிட்டாங்க போல. இன்னொரு பக்கம் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போன் எடுத்துட்டு வரக்கூடாது. அதை பார்த்தா இது படிச்சாப்புல ஷாஜகான் அவர் ஐயுஎம்எல், எங்களுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அமைச்சரா வேற இருக்காரு, அமைச்சரவையில இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த வீடியோ செல்ஃபி வீடியோ போடுவார்ல எப்பவுமே, யாருன்னா ஆர்பி உதயகுமார். இப்ப என்னன்னா, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது சில வார்த்தைகளை, சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லிட்டாரு. அது இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு. என்னன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ஒரு விழால கடந்துகிட்டு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சாரு. சந்திச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவை நேத்து வந்த டவுசர் பையன்லாம் வந்து காலி பண்ண நினைக்கிறான் அப்படின்னு ஒருமையில முதல்வரை பேசினது மட்டும் இல்லாம, கல்யாணத்துல சிரிப்பாங்க, இளவுல அழுவாங்க, ஆனா தியேட்டர்ல போய் அழுகுறாங்க, இப்படிலாம் அழுகாதீங்க, விஜய் செத்துட்டதா வந்து இறந்துட்டதா நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து பேசியிருக்காரு. ஸோ இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினா அந்த மாவட்ட தாவேக்கால இருந்து காவல்துறையில அவரை கைது பண்ணணும்னு புகார் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு நடிகர், நம்மளும் சட்டமன்றத்துக்கு போலாம் போல இருக்கு, அங்க போய் நம்மளோட செய்ய ஒண்ணு செய்வாங்க, செஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவோன்ட்டு கிளம்பி இருக்காரு. மாரியா மாறி அப்படின்ட்டு வராரு தனுஷ். அது வந்து அவர் படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வரும், வரியா. ஆமா, அந்த படத்துலயும் சீட்டு கேட்பாரு. இப்ப நம்மளே சீட்டு கொடுக்குற இடத்துக்கு வந்துருவோம் அப்படிங்கிற முடிவு வந்திருக்காரு. ஏன்னா வந்து அவரு விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாரு, அவர் 2 ஆண்டுகள்ல 2.5 ஆண்டுகள்ல ஆட்சிக்கு வந்துட்டார்ல, அது மாதிரி தன்னோட அந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது அதுக்கு கை கொடுத்திருந்தது. குறிப்பா விலையில்லா விருந்தகம்னு ஒண்ணு பண்ணி பல மாவட்டங்கள்லயும் இந்த கடைக்கோடி மக்களை போய் சேர்ந்தது, விஜயை சேர்த்தது அந்த திட்டம். ஸோ அது மாதிரி நம்ம ஒன்று ஆரம்பிக்கலாம்னு ஃபர்ஸ்டே ஒன்று பண்ணியிருக்காங்களாம். என்னன்னா, அந்த சாலி கிராமத்தில் அருணாச்சலா சாலையில் உள்ள அவரோட தலைமை ரசிகர் மன்றத்தில் தினசரி சிக்கன் பிரியாணி மதிய உணவாக கொடுத்துக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல், அதாவது தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறத்துல இருந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்காராம். அது மாதிரி அவருடைய பிறந்தநாள் அப்போ போயஸ் கார்டன்ல கூட்டத்தை கூட்டி அங்க இருந்து டாட்டெல்லாம் வந்து காட்டினாங்க. பல படங்கள்ல பார்த்திருக்கவே படங்கள்லையா, நிஜத்திலே ஒருத்தர் போயஸ் கார்டன்ல பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் இருக்கு என்ன நகர் சொன்ன சிக்கன் அருணாச்சலா, அந்த அருணாச்சலம் சொல்றான், அந்த அருணாச்சலா செய்யறான் அப்படின்றாங்க. பாஜக அதுக்குதான் ராயன்ல அவர் ஃப்ரைட் ரைஸ் போட்டதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. பிஜேபி தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு பல யூகங்கள் இருந்தா கூட தனுஷ் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க நாங்க தனிச்சையா தான் வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜய் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு நம்பர் 1 நடிகரா இருந்தாரு, நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. அவருக்கு இருந்த ஆதரவு தனுஷுக்கு இருக்குமா அப்படிங்கிற விவாதம் கூட கோடம்பாக்கத்துக்குள்ள இப்ப ஹெவியா போய்கிட்டு இருக்கான். அவரும் வந்து நாங்க போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்டார்ல. ஸோ
அதனால அவர் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதான்னு கூடிய விரைவில் கேட்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய அந்த ஆடியோ ஸ்பீச்சா இருக்கட்டும், அவருடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், இப்ப கூட பாக்குறப்ப அந்த மாவட்ட ரீதியா அமைப்பாங்கல்ல, ஆமா, தொகுதி ரீதியா கூட அமைக்கிறாங்க. தொகுதி ரீதியா வந்து அமைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாமே எதை நோக்கி வர்றாரு அப்படின்னா தனுஷ் அரசியல் நோக்கி தான் வர்றாரு, தெள்ள தெளிவா வந்து தெரியுது. பட் பாக்கலாம். பட் புதுப்பேட்டை படத்துல ஒரு டைலாக் தான், இந்த காலத்து பசங்க டப்பு டப்பு டப்போ வரணும் நினைக்கிறாங்க, போகட்டும் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்ப கடைசியில தான் வந்து வைட் வாய்ஸா இருக்கு அவங்களுக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2021 நடக்க வேண்டியது அப்படியே தள்ளி தள்ளி இப்பதான் ஆரம்பிச்சது. ஆனா அது நடக்குதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் நடக்குது. ரொம்ப மந்த நிலையில தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு பக்கம்லாம் யாரும் வரல. ஒரு 34 கேள்வி இருக்கு. அது வந்து ஆசிரியர்களுக்கு அரை நாள் விடுப்பு கொடுத்து அவங்கள போய் எடுக்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப அதிகாரிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் வரல, நம்ம நேயர்களுக்கு யாராவது வந்து அந்த 34 கொஸ்டின்ஸை வந்து எதிர்கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட கமெண்ட்ல சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நடக்குது அப்படின்ட்டு. ஒரு பரபரப்பு இல்லாம இருக்கே, அதாவது ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம வீட்லயோ நம்ம நண்பர்கள் வீட்லயோ வரல. எஸ்ஐஆர் பத்தி ஒரு பரபரப்பு இருந்துச்சு. ஒரு முக்கியமானதுதான் இந்த சென்சஸும் தரவுங்கிறது. பட் நம்ம செல்ஃபாவே பண்ணலான் இருந்தாங்க. பட் அதையும் நம்ம பண்ணாம போயிட்டோம். காலம் வந்து ஓடி போயிடுச்சு. திருப்பி இதெல்லாம் பண்ண முடியல, நம்ம கிட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் ஆளா போய் என்டர் பண்ணிருக்கணும். அது சென்செக்ஸ் முக்கியங்கிறதுனால. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா ஊபி பக்கம் போவோம். ஊபியில வந்து லக்னோ கரக்பூர் அந்த எக்ஸ்பிரஸ் சாலை வந்து திறந்து வச்சிருந்தாங்க. ஜூலை மாசம் நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், யோகி மூர்த்திகள் திறந்து வச்சாங்க. கிட்டத்தட்ட 4200 கோடி இதுக்கான பட்ஜெட் திறந்து வச்சு ஒரு 15-14 நாள் கூட வந்து ஆகல. இந்த உன்னாவ் போன்ற மாவட்டங்கள் எல்லாமே இந்த 6 ways ரோட்ல பல இடங்கள்ல ஓட்ட விரிசல், மேற்பரப்புல வந்து சேதம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சாலை வந்து அமுங்கி இருக்கு. பல குற்றச்சாட்டுகள். அந்த 63 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. அதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்ப அதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து, அந்த ரோடு போட்டவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அது வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு, அதனால விளையாச்சுன்னு சொல்றாங்க. பட் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது நிச்சயம் ஊழல் வந்து நடந்திருக்கு, இவங்க தரமாவே ரோடு போடவே இல்லை, விசாரிக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு IIT கரக்பூர் விசாரணை இறக்கியிருக்காங்க. உண்மையாலுமே மழையினாலதான் சேதம் ஏற்பட்டிருக்கா இல்லையாங்கிறத விசாரிச்சு வந்து சொல்லுவாங்களாம். ரிப்போர்ட் வந்து கடைசியில யாரு கொடுப்பா? நிதின் கட்கரி கொடுப்பாரா? மத்திய அரசு தான் கொடுப்பாங்க. பட் மத்திய அரசு யூபியில ஒரு ரோடு போட்டு அது உடஞ்சிருச்சு, சேதமாயிடுச்சு அப்படின்னா அது செய்தி கிடையாது. சேதம் ஆகலைன்னா தான் செய்தி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னா தான். ஏன்னா அவங்க ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி நிறைய காட்சிகள். தமிழ்நாட்டுல நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாடு சட்டமன்றத்துல பட்ஜெட் கூவத்தை சுத்தம் பண்றோம்ட்டு அது தண்ணிக்குள்ள போய் நமக்கு தெரியாது. பட் ஊபியில் இல்லாம ரோடு போறோம்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஒதுக்கி ரோட்ல தான் போட்டு வந்து தாறுமாறா போயிட்டு இருக்கு போல இருக்கு. சரி பாபா, பிஜேபி ஊழல் இல்லாத கட்சிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி இல்ல போல இருக்கு. இல்லன்னு தானே காங்கிரஸ் சொல்றாங்க. சரி, ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து திரும்ப கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நாடாளுமன்றத்துல வைக்கப்பட்ட கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல அப்படியான பரிசீலனையே கிடையாது. ஏன்னா சிஏஜி தணிக்கையெல்லாம் பண்ணிட்டு அப்படி அதெல்லாம் கொண்டு வந்தோம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படின்னா நிதியே ஒண்ணுமே இல்லாம போயிடும், கஜானா சுத்தமா காலி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அது பத்தின பரிசீலனை கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க கூட தமிழ்நாடு சட்டமன்றத்துல இந்த டாப்ஸ் முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் கிளம்புறப்ப கொண்டு வந்துற அந்த டாப்ஸ்ங்கிறத உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அது வந்து கொண்டு வரப்படுவான்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து கேட்டாங்க. டிவிக்கு அரசுல அவங்க வந்து மத்திய அரசு நமக்கு வந்து கடன் வாங்குற அளவை அனுமதிச்சாங்க அப்படின்னா நாங்க கொண்டு வருவோங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இவங்க கண்ட்ரோல் எதுவுமே இல்லையா. இப்ப கேட்டா மத்திய அரசு வந்து கடன் வாங்குறத குறைக்க சொல்லிட்டாங்க, அதனால கொண்டு கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். திமுக வந்து அந்த கேள்வியை ஏன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் முன்னாடியே தெரியும். நம்ம திரும்பி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பதில் தான் சொல்லலான் இருந்தோம். இப்ப அவங்க வந்துட்டதுனால அவங்க சொல்லட்டும் அப்படிங்கறதுனால அவங்க அப்படி போயிட்டாங்க போல. கொலம்பியா நாட்டுல ஒரு வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. 7.4ங்கிற மேக்னிடியூட் அளவுல அந்த எர்த்குவேக் அங்க வந்து ஏற்பட்டதால கிட்டத்தட்ட 130க்கும் அதிகமானவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இன்னும் இடிபாடுகளுக்கு நடுவுல நிறைய பிணக்குவியல்கள் இருக்கும் அப்படின்னு வேற சந்தேகப்படுறாங்க. மீட்பு பணிகள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த நாடு வந்து ஒரு பெரிய துயரத்தை தான் சந்திச்சிருக்கு. அதுல இருந்து அந்த நாடு வந்து மீண்டு வரட்டும். நம்ம அந்த காட்சியில பாக்குறப்பே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அடுக்குமாடிலாம் அப்படியே சரசரன்னு சரி சுட்டுக்கிட்டு மாதிரி. நிச்சயம் மீண்டு வரணும். ப்ரோ எவன்டா கண்டுபிடிச்சது? பக்கத்து வீட்டு பாட்டி தாத்தாலாம் ப்ரோன்னு கூப்பிடுறாங்களா? உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைப்ப, ஆனா உனக்கு எதுவுமே தெரியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அது உனக்கு தெரியாது.
பொழுது போகலன்னு சோசியல் மீடியா யூஸ் பண்ண வந்தேன். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது பொழுதே சோஷியல் மீடியால போயிடுதுன்னு. மை ஃப்ரெண்ட் ஸ்பைடர்மேன் மாதிரி பவர் இருந்தா ஆபீஸ்க்கு பறந்து போகலாம் மச்சான் அப்படிங்கிறாங்க. மீ ஸ்பைடர்மேன் மாதிரி பவர் இருந்தா நான் எதுக்குடா ஆபீஸ் போக போறேன்? அதான் போட்டிருக்கான் மை தற்கூர் ஃப்ரெண்ட் போட்டிருக்காங்க. அதை அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கவங்களுக்கு பல டைம் நம்ம கொடுத்துருக்கோம். சட்டமன்றத்துக்கு வர ஆசைப்போற ஒருத்தருக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். அவர் யாருன்னா தனுஷ். புதுக்கோட்டையில இருந்து சரவணன் ஒரு படம் நடிச்சாரு. போயஸ் கார்டுல இருந்து சரவணன் நான் வரலாம் பாக்குறாரு. இது ரொம்ப பக்கம் தான் வேற. ஏற்கனவே இங்க இருந்து ஒருத்தவங்க தொடர்ந்து இந்த கான்வால் எல்லாம் போயிருக்காங்க. ஆமா, நானும் வரல. அடுத்த ஆடியோ லான்ச்ல இப்படி பேசுவாரு. அப்ப வந்து நமக்கு தெரியும் என்ன பேச போறாரு அப்படின்னு. ஏதோ தமிழ் முருகன் ஒரு படம் வேற நடிச்சிட்டு இருக்காரு. நான் ஒரு தமிழன் அப்படிங்கிற போற இடத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் வந்து அரசியலுக்கு ஒரு பில்டப் அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட ரசிகர் மன்ற வட்டாரத்திலே வந்து சொல்றாங்க. உள்ளாட்சி தேர்தல்லாம் நாங்க களமிறங்குவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பார்க்கதானே போறோம். இறங்கட்டும். பல பேர் வர போறாங்க. உள்ளதுக்கு அண்ணாமலை ஒரு பக்கம் வர போறேங்கிறாரு, இன்னொரு பக்கம் தனுஷ் வர போறேங்கிறாரு, அவர் வேற இவர் வரேன்றாரு. என்ன ஒண்ணு தெரியல. இனிமே நீங்க சொல்றீங்க கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க, வருவாங்க பாருங்க. சரி, ஓகே, நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.